ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எடிஷனில் எதை பற்றி பார்க்கணும்னா, டிஎன்எஸ்டிசி எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றது ஃபுல்லாக பார்த்துடலாம். அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ்னு ஒன்று டிஸ்பிளே ஆகிட்டே வரும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அடுத்து ஓடிபி வரும், அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், உங்களோட கையெழுத்து அப்லோட் பண்ணணும், ஓட்டுநர் உரிமம் அதை அப்லோட் பண்ணணும், நடத்துனர் உரிமம் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும், முதலுதவி சான்றிதழ் படிவம் அந்த இதோட பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அடுத்து ஐஆர்டி சான்றிதழ் இது மேண்டேட்ரி கிடையாது, உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா அப்லோட் பண்ணால் போதும். அதுமாதிரி உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருந்தால் அது ரிலேட்டடான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை முன்னாள் இராணுவ வீரராக இருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எதாவது முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழும் இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பணம் கட்டணும், அதுக்கப்புறம் அனுமதி சீட்டு கிடைக்கும். ஸோ இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மேலே டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோட்டத்தில் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, விழுப்புரம், எம்டிசி அந்த அதில் நீங்கள் எதை வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரை செலக்ட் பண்ணுறேன். அதில் என்ன கேட்டகரி அப்படின்றது கேட்கும். நீங்கள் அதில் எது வருதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட அப்பா பேர், நீங்கள் என்ன மேலாக ஃபீமேலாக அப்படின்ற மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணணும். திருப்பி கன்ஃபார்ம் நம்பருக்கு அதே ஃபோன் நம்பர் திருப்பி டைப் பண்ணணும். ஒருவேளை உங்கள் நம்பரை கனெக்ட் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா உங்களோட ஆல்டர்னேட் நம்பர் டைப் பண்ண வேண்டிய சொல்கிறாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ரிலேட்டட் ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. உங்களோட மெயில் ஐடி இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஒரு அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டுமே சேம் அட்ரஸாக இருந்தால் இந்த டிக் பாக்ஸ் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல டிக் பாக்ஸ் அடிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே செலக்ட் ஆகிடும். எல்லாமே லேண்ட்மார்க்கு, சிட்டி, ஸ்டேட்டு எல்லாமே செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பின்கோடு எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. எதுவும் எல்லாமே மேண்டேட்ரி ஃபில் பண்ணால் தான் அடுத்த காலத்துக்கே போகும். நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னு கேட்குது, உங்களோட பர்த் ஆஃப் பிளேஸ் அப்படி கேட்குது, அதை செலக்ட் பண்ணிங்க. எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரிலீஜியன் அப்படின்னு கேட்குறாங்க. ரிலீஜியன் நீங்கள் எந்த மதத்தை அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஃபில் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கே வரும். ஸோ நீங்கள் எதில் வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பர்த் உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. தப்பாக டைப் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டி நீங்கள் எதில் வரீங்க, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, ஓசி எதில் வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதி ஜெண்டரோட மார்க் சர்டிஃபிகேட் நம்பர் இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு தமிழ் எழுத படித்து எழுதுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க. நோன் கொடுத்தா ப்ரொசீட் பண்ண முடியாது, நீங்கள் தப்பாயிரும். நீங்கள் இந்தியன் சிட்டிசன் கேட்குறாங்க. ஆமான்னு கொடுத்துருங்க. 10வது முடிச்சிருந்தா 10வது முடிச்சுட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்குறாங்க. எஸ் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. 10வது எங்கே படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா இல்லை மெட்ரிகுலேஷனாக அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எது இல்லாமல் சிபிஎஸ்சியாக இருந்தால் என்ன முடிச்சிங்களோ அதை கொடுத்துருங்க. 10th மார்க் ஷீட் நம்பர் கேட்குறாங்க, அதை டைப் பண்ணணும். 10th எப்போ படித்து முடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை அந்த இயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஓட்டுநர் லைசன்ஸோட அந்த நம்பர் கேட்குறாங்க, அந்த நம்பர் டைப் பண்ணுங்கள். அந்த லைசன்ஸ் எங்கே கொடுத்தாங்க அப்படின்றத டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த லைசன்ஸோட வேலிடிட்டி எப்போ வரைக்கும் அப்படின்றத டைப் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஐஆர்டியில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் கொடுங்க, இல்லை இல்லைன்னு கொடுத்துருங்க. பேட்ஜ் நம்பரு, அந்த பேட்ஜில் இருக்க டேட்டு எப்போ போட்டிங்க அப்படின்ற டேட்டு. ஹெவி லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அதை இருக்குன்னு கொடுத்துருங்க.
அதோடய நம்பர் கொடுத்துட்டு ஹெவி லைசன்ஸ் எப்போ வழங்கப்பட்ட தேதி அதையும் ஃபில் பண்ணிடுங்க. முதலுதவி சான்றிதழ் எப்போ வாங்கினது அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணணும். அந்த முதலுதவி சர்டிஃபிகேட் வந்து அங்கீகாரமற்ற அரசு அங்கீகாரமற்ற இடத்துலேருந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலுதவி முடியும் தேதி அதையும் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இந்த டேட் இது வரைக்கும் இதுலேருந்து வரைக்கும் இது வரைக்கும் தான் செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஹெவியாக ஓட்டுறது எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கோ அதை கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதேமாதிரி கண்டக்டர் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எப்போ வாங்கினீங்க, எந்த இடத்துல வாங்கினீங்க, அதோட பேட்ச் நம்பர், அது வந்து உரிமை வேலை, அது எத்தனை நாளைக்கு செல்லும் அப்படின்ற மாதிரி எல்லா டேட்டும் எடுத்துருக்காங்க. அதையும் கொடுத்துருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பதிஞ்சிருந்தால் ஐசன் கொடுத்துருங்க, இல்லாட்டி நோன்னு கொடுங்க. உங்களோட ஹைட்டு வெயிட் கேட்குறாங்க. வெயிட் வந்து 50 கிலோவுக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற மாட்டாங்க. குறைஞ்சது 50 கிலோ இருக்கணும். ஹைட் 160 இருக்கணும். ஸோ 160க்கு மேலே கொடுத்துக்குங்க. உங்களோட ஐடென்டிட்டி லேண்ட்மார்க் கேட்குறாங்க. மச்சம், தழும்பு இது மாதிரி கேட்குறாங்க. கண் பார்வை எந்த அளவுக்கு உங்களுக்கு விஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தெளிவாக இருக்கா, தெளிவாக இருக்குன்னு கொடுங்க. நோன் கொடுத்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது 3 ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ப்ரொசீடே ஆகாது. கண் பார்வை தெளிவாக இருக்குன்னு கேட்குறாங்க. நிறக்குருடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இல்லைன்னு கொடுத்துடணும். எதுவும் குறைபாடு உள்ளவரா அப்படின்னு கேட்டுறாங்க. அதுலேயும் இல்லாதவரான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் எஸ்ன்னு கொடுத்தா தான் ப்ரொசீடே ஆகும். உங்கள் மேலே குற்றவியல் வழக்கு எதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அதில் வந்து எல்லாம் நோன்னு கொடுத்துக்குங்க. வேறு ஏதாவது க்ரைம் இருக்கா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நோன்னு கொடுத்துக்குங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர் கேட்குறாங்க. உங்களுக்கு எங்கே நியரஸ்ட்டு பக்கமாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. மதுரை. ஸோ நான் நியரஸ்ட்டு மதுரைன்னு நான் மதுரை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல். உங்களுக்கு நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி, விழுப்புரம். உங்களுக்கு எது நியரஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிக் பாக்ஸ் அடித்தா தான் உங்களுக்கு ப்ரொசீட் ஆகும். எல்லா டிக் பாக்ஸும் கொடுத்துட்ருங்க. ஸோ அதெல்லாம் டிக் அடிக்கணும். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான்னு படித்து பார்த்துக்குங்க. ஸோ எல்லாம் கொடுத்து முடிஞ்சிட்டு சப்மிட் அண்ட் ப்ரிவியூ பேஜ் கொடுக்கணும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே ப்ரிவியூ ஃபார்ம் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதே டயத்தில் உங்களுக்கு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் வந்துடும். ஸோ ஓடிபி வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா 4169. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஓடிபி கேப்சரை போட்டுட்டு அச்சீவ் கொடுத்துருங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். கீழே கன்ஃபார்ம் கேட்கும், லாகின் கேட்கும். லாகின் கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் அப்ளிகேஷன் நம்பர் கேப்சரை போட்டு உள்ள லாகின் கொடுத்துருங்க. ஸோ லாகின் பேஜ்னால் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற இதை பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன டாக்குமெண்ட் தான். உங்கள் ஃபோட்டோ, சைனு, டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, அட்ரஸ் ப்ரூஃப், நீங்கள் ஆதார் கார்டு எதை வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, முதலுதவி பண்ண சர்டிஃபிகேட்டு எல்லாமே எவ்வளோ எம்பிலேயும் இருக்கணுன்றாங்க. அதுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஒவ்வொன்றும் ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் தான் அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து 5 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சைன்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான், சைன் சேம் தான். மற்ற டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் கேட்குறாங்க எல்லாமே. ஸோ 1 MBக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மார்க் ஷீட் இதெல்லாம் பார்த்தா 5 MB வரைக்கும் இருந்துக்கலாம் அப்படின்றாங்க. 5 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த எல்லாமே MB கம்மியாகவே வச்சுங்க. 1 MBக்குள்ளே வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் கொடுக்கணும். முன்னாடியே எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபோன்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி மெயிலையோ எதில் வேணால் போட்டு வச்சுங்க, ட்ரைவில். சைன் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வியூன்னு கேட்கும். வியூ பண்ணி பார்த்துக்கலாம். வியூ பண்ணி பார்த்துட்டு சப்மிட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 1150 ரூபா. 1000 ரூபா உங்களுக்கு அமௌண்ட்டு ப்ளஸ் 18% ஜிஎஸ்டினால அந்த அமௌண்ட் கேட்குது. பே நான் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பே ஆயிரும். உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பே நான் கொடுத்தோன்னே என்ன பேமெண்ட் கேட்கும், என்ன மெத்தடுன்னு கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.